குருப்யோ நமஹ. இன்றைக்கி வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்ததோட கண்டினியூஷன். நேற்றுக்கு வந்து 6ஆம் பாவம் பார்த்தோம். நம்ம அதில் தான் ஜாப்ஸை பற்றி பார்க்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். அப்புறம் விக்ட்ரி எதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும், எனிமீஸ் எதாவது உருவாக்கினா பார்க்கணுன்றதை பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு முன்னாடி நம்ம துலாம் பார்த்துருவோம். இதுதான் காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் இடம். ஓகேயா? ஸோ இதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா துலாபாரம். இது வந்து கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு துலாமும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து திருமண காரகன். சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும், திருமணம் ஒழுங்காக நடக்கணும் அப்படிங்கிற போது அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒற்றைப்படை ராசி. இது வந்து ஒரு சரராசி, ஆண் ராசி, ரஜோகுணம் உடையது. இது மேற்கு திசையை குறிக்கக்கூடியது, வாதத்தன்மை உடையது, டார்க் ப்ளூ கலர் இது. அதுக்கப்புறம் மர்மஸ்தானத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகள் இதை குறிக்கக்கூடியது. இது சரஸ்வதி தேவி இதோடைய கடவுள். அதே மாதிரி இது ஒரு காற்று ராசி, மிதுனம் மாதிரியே இது ஒரு காற்று ராசி. இது வந்து அதான் துலாம் மாதிரி, அதாவது துலாபாரம் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், பேலன்ஸ் ஷேப்பில். அதே மாதிரி இது வர்ணம் பார்த்திங்கன்னா வைஷ்ய வர்ணம். ஸோ பிஸ்னஸஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ், லாக்கர்ஸ், லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் வந்து இதோட லொக்கேஷன்ஸை சொல்லலாம். அதே மாதிரி லீகல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜஸ்டிஸு, ட்ரெஷரி, பேங்க்ஸ், ஹோட்டல்ஸ், சாங்ஸு, மேனுஃபேக்சரிங், வெர்சடைலாக நிறைய விஷயங்கள் வந்து இதில் வரும். பிஸ்னஸும் தான் வரும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸு, நம்ம தவிர்த்து இருக்கிற வெளிப்புறம் அந்த விஷயங்களை வந்து இதெல்லாம் துலாம் ராசி மெயினாக குறிக்கும். ஸோ நம்ம வந்து 7ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து அது துலாம் ராசி. இது வந்து நம்மளோட ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 7ஆம் பாவம். ஸோ இது பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுடைய மர்மஸ்தானத்தை தான் குறிக்கும். அது வந்து மேரேஜ் இல்லைனா ஸ்பௌஸுங்கிறது நம்மளுடைய கணவன் இல்லை மனைவி. அப்புறம் பார்ட்னர்ஸ் இன் பிஸ்னஸ், நம்ம தொழில் ரீதியாக வரக்கூடிய நபர்கள் யாரோடலாம் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறோமோ அது. அப்புறம் ஒரு லீகல் பாண்டேஜ், இது கான்ட்ராக்ட் கிடையாது, இது வந்து ஒரு லீகல் பாண்டேஜ். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதுலேயும் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறத்துக்கு 6ஆம் இடம் உதவும். அதே மாதிரி செக்ஷுவல் லைஃபு, நம்மளுடைய உடல் உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. அதே மாதிரி சோஷியல் லைஃப், நம்மளுடைய வெளிப்புற உறவுகள், நம்ம தோற்றம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது. அதே மாதிரி மேரிட்டல் ரிலேஷன்ஸ், நம்ம வந்து மேரேஜ் மூலமாக வரக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்ஸு, நம்மளுடைய மாமனார் மாமியார் அந்த மாதிரி வேரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வருது இல்லையா, அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஸு. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ், ஸோ வெளிநாட்டில் நமக்கு இருக்கிற செல்வாக்கு. அப்புறம் ரெப்புடேஷன், நமக்கு இருக்கிற மான மரியாதை. அதே மாதிரி நமக்கு வந்து ரெமுனரேஷன் த்ரூ ஒர்க் வீ டூ. இதே மாதிரி இது மரணத்தையும் குறிக்கக்கூடியது. மாரகஸ்தானம், மெயினான மாரகஸ்தானம் வந்து 7ஆம் இடம். எது நம்மளோட மேரேஜ் குறிக்குதோ அது மரணத்தையும் குறிக்குது. அதே மாதிரி எனிதிங் ரிலேட்டட் டு மேரேஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ். அப்புறம் நம்மளை தவிர்த்து வெளியில் இருக்கிறது, சொசைட்டி, நம்மளை யாரெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறாங்களோ எல்லாமே, நம்மளை தவிர்த்து எல்லாமே நம்மளோட உறவு கொள்ளக்கூடியவங்க எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தில் வருவாங்க. ஸோ 7ஆம் பாவம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பாவம். இது வந்து நம்மளோட லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு பாவம். இந்த மாதிரி நிறையா பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.